வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்டோட பார்ட் 3 ஃபினிஷிங் பார்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் பார்ட் 1ல் பார்ட் 2லேயும் கட் ஒயர் எவ்வளோ கட் பண்ணணும், பேஸ் எவ்வளோ போடணும், ஒயர் எந்த மெத்தடில் ஜாயின் பண்ணணும் எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்களும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க. டவுட்ஸை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க. நான் இதில் வந்து டிசைன் எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள், கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் கொடுத்துருப்பேன். அதையும் கண்டுபிடிச்சி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவும் கமெண்ட்லேயும் போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து நம்மளுக்கு அந்த பிஸ்கட் நாட்டில் வந்து என்ன சேஞ்சஸ்னால், இந்த வங்கி டிசைன் வந்திருக்கும். நம்ம நார்மலாக அந்த காலத்துலலாம் வங்கி வளைகள் சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த பேட்டர்னில் வங்கியாக பாருங்கள், ஒயிட்டில் ஒரு வங்கியும் ப்ளூவில் ஒரு வங்கியும் வந்திருக்கும். அது மாதிரி இந்த பிஸ்கட்குள்ளே நம்ம ஒயர் இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணுறதை வச்சு நமக்கு இந்த பேட்டர்ன் ஆல் ஓவர் எல்லா பிஸ்கட்லேயுமே எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் இந்த வங்கி பேட்டர்ன் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்குமே. இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் இந்த பேஸ்கெட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபினிஷ் பண்ணிட்டேன், நல்லா வந்திருக்கு. இந்த பேஸ்கெட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற வித்து, லென்த்து, ஹைட்டு எல்லாமே கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? இப்போது எத்தனை வந்திருக்கு பிஸ்கட்டுன்னா, இப்போது இங்கே வந்து 2 ஒயர் ஜாயின் பண்ணோம். அந்த டைமண்ட் இல்லாமல் 1 2 3 4 5 6 7 8 டைமண்ட், 8 இந்த பிஸ்கட் நாட்டு நம்மளுக்கு டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. அதை சுற்றி நார்மல் நாட்டு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு மேலே நார்மல் நாட்டை இந்த 2 பிஸ்கட்டுக்கு நடுவுலையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போது நம்ம இந்த மெத்தடில் நான் போட்டிருக்கேன். இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம போடலாம். இது நான் ஒயர் வந்து ஹேண்டிலுக்காக இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து நான் இங்கே வந்து ஃப்ளாட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பிஸ்கட்டை சுற்றி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஒயரை இன்சர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த விவி பேட்டர்ன் கிடைக்கும், சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டியதான் இந்த 3 லைனை நான் இன்சர்ட் பண்ணாமல் ஒயர் இன்சர்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த ஒயரை அப்படியே கிராஸாக நம்ம உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து வி பேட்டர்ன் கிடைக்கும். நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இந்த விவி டிசைன்லாம் முடியும், இந்த கார்னர் அந்த மாதிரியும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபினிஷ். எனக்கு வந்து இந்த மெத்தட் பிடிச்சிருந்தது. நான் இது மாதிரி நார்மலாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு ஹேண்டில் எப்படி போடணுன்னா பாருங்கள், இதுக்குமே ஹேண்டில் வந்து நம்மளுக்கு இங்கே வங்கி டிசைன் வந்திருக்கிறதால இதே பேட்டர்னில் ஹேண்டில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பேட்டர்ன்லேயே ஹேண்டிலும் போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே பாருங்கள் எத்தனை ஒயர் எடுத்திருக்கேன்ட்டு. 1 2 3 4 5 ஒயர், 5 ஒயர் 4 ஸ்கேல் அளவில் 5 ஒயர் எடுத்திருக்கேன். அதை 2 உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு மொத்தமாக 10 ஒயர் கிடைக்கும். அவங்க வந்து ஹேண்டில் வந்து எனக்கு கொஞ்சம் திக்காக போட்டுக்கும். இது சேல் ஆகிடுச்சிங்க இந்த பேஸ்கெட்டு. அதனால் கேட்கும்போது எனக்கு ஹேண்டில் லென்த்து கம்மியாக இருக்கட்டும், ஆனால் வந்து திக்னஸ்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோம். உள் ஒயர் வந்து 5 ஒயர் இன்சர்ட் பண்ணி 2ஆக பண்ணும்போது 10 ஒயர் கிடைக்கும். நாம் இதே அந்த 50 ஒயரை தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், சரிங்க? இன்சர்ட் பண்ணி சென்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது ஒயர் எப்படி இன்சர்ட் பண்ணால் இந்த மாடல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மேலே ஹேண்டில் ஒயர் வந்து 10 ஸ்கேல் அளவில் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் ஒயர் எப்போவுமே எக்ஸ்ட்ரா தான் எடுப்பேன், ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய இன்சர்ட் பண்ணால் தான் ஹேண்டிலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு லாங்காக இன்சர்ட் பண்ணி விட்றோமோ ஃபினிஷிங்கில் அந்த அளவுக்கு கிடைக்கும். அதனால் நான் இதுக்கு 10 ஸ்கேல் அளவில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒயர் எக்ஸஸாக தான் எப்போவுமே எல்லாத்துக்குமே எடுப்பேன். இப்போது இந்த 50 ஒயரை ரெண்டுமே இந்த ஒயிட் மேலே வர மாதிரியும் ப்ளூ கீழே வர மாதிரி ஒரே ஆங்கிளில் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணி சென்டர் பண்ணிக்கலாம். 10 ஸ்கேல்
நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போது இன்செர்ட் பண்ணிட்டோம். பேஸ்கெட்டை இப்படி வச்சுக்கலாம். நார்மலாக 2 ஒயர் ஹேண்டில் தாங்க. ஆனால் இதில் வந்து ஒயர் இன்செர்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு கரெக்டான மெத்தடில் இன்செர்ட் பண்ணணும். சரிங்களா? ஒயரை அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த விவியாக வர அந்த ஜிக்ஸாக் பேட்டர்னில் நமக்கு கிடைக்கும். ஒயரை இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயிட்டும் மேலே வர மாதிரி வச்சு நம்ம இதையுமே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் வச்சு போடும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லென்த்தாக வச்சு போடும்போது ஒரு ஒயருமே நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வேலையுமே இருந்தாலும் வீடியோவுக்கு நம்ம சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம ரெண்டு ஒயரையும் சமப்படுத்திக்கலாம். இந்த 10 ஸ்கேல் அளவில் எடுத்த ஒயரை சமப்படுத்திக்கினா நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். இது வந்து நமக்கு உள் ஒயர் போடுறதுக்கு முன்னாடியும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரப்பர் பேண்ட் போட்டு கூட நம்ம இருக்குது. ரன்னிங் ஒயரும் ஒரே நம்ம ஒரு மாறாமல் இருக்க கூட போட்டுக்கலாம். இப்படி சென்டர் பண்ணிட்டு இப்போ இந்த 2 ஒயரை இந்த பக்கம் மேலேயே வச்சு கொண்டு வரோம். 2 ஒயர் ஹேண்டில் தாங்க. இது வச்சாச்சு. அடுத்த ஒயரை இதுக்கு உள்ளே கொடுத்து இப்படி மேலே எடுக்கணும். இதுக்கு வந்து மேலே கொடுத்து உள் பக்கமாக எடுக்கணும். அப்போ நமக்கு இந்த மாதிரி பாருங்கள் இப்போவுமே ஜிக்ஸாக் கிடச்சிச்சு. இப்போ இந்த பக்கம் 2 ஒயர் இருக்குது, இந்த பக்கம் 2 ஒயர் இருக்குது. 2 ஒயிட்டுமே நம்ம மேலே வர மாதிரி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒயர் வந்து உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கிற ஒயரை ஒன்று இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை அடியில் கொடுத்து இந்த சைடு இந்த 2 ஒயருக்கு நடுவில் மேலே எடுக்கணும். இப்போ எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ இந்த ஒயர் தான் மேலே இருக்கும், இந்த ஒயர் உள்ளுக்குள்ளே இருக்கும். இதை எடுத்து இந்த பக்கம் 2 ஒயருக்கு நடுவில் இப்படி மேலே கொடுத்து உள்ளே கொடுத்து எடுக்கணும். பாருங்கள் இப்போயே நமக்கு இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் அடுத்தடுத்து அப்படியே ஒயரை மாற்றி மாற்றி நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் உள் ஒயரும் இந்த ஒயர் மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் லென்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயர் ஹேண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் அதே மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு பிஸ்கட்டில் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி வந்திருக்கு. இதே போட்டு ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீடியோவாக இந்த பேக்கில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒன்று சொல்லி கொடுத்து அது கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆகிருக்கு. அட்லீஸ்ட் ஒருத்தர் போட்டாலுமே அது
நமக்கு ஒரு பரவாயில்ல, நம்ம மூலமாக ஒருத்தர் பயனடைஞ்சிருக்காங்க. இது நிறைய பேருமே ட்ரை பண்ணியிருக்கீங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களோட சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அந்த அளவில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம போட்ட பேஸ்கெட்டுக்கு இந்த அளவுக்கு வியூவர்ஸ் மத்தியில் ரீச் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். இப்போது இந்த ஜிக்ஸாக் பட்டன் வந்துருச்சா, இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஹேண்டில் எந்த லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த பேஸ்கெட்டை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஒரு வியூவாக ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன், பாருங்கள். ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போது இதோட ஃபினிஷிங் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நான் இந்த சைடு ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணேன். இன்னும் ஒயர் கட்டலை. சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் காமித்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரைக்கு வேண்டிய கலர் காம்பினேஷன், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாஸ்கெட், அப்புறம் கடைக்கு போய் கொஞ்சம் பொருள் வாங்கணும். இது ஒரு ரொம்ப சின்னதாக இல்லை, ரொம்ப பெருசாக இல்லை, மீடியம் சைஸ் பேஸ்கெட் தான். நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கற்றுக்கிற மாடல்ஸை உங்களுக்கும் டியூட்டோரியலாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க